எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பகல்கம் அட்டாக்கோட ஒரு புது அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகல்கம் அட்டாக் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து ஏப்ரல் 22 நடந்தது. இன்னையோட 2 மாதம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஐஏ, அதாவது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சண்டே 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த 2 பேரும் வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஷெல்டரும் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஷெல்டர் இதெல்லாம் 2 பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பர்வேஸ் அகமது, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பஷீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரதர்ஸு. இவங்க வந்து அந்த உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க. என்ன அவங்க 3 பேர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் வந்து இந்த ஏப்ரல் 22 பகல்கம் அட்டாக்கில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் வந்து டெரரிஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து பாகிஸ்தானி நேஷ்னல்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து லஷ்கர்-இ தொய்பாவோட ஆளுங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த 2 பேரும் வந்து இந்த பிரதர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த பர்வேஸும் அப்புறம் வந்து அந்த பஷீர் இவங்க 2 பேருமே வந்து வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த 3 ஆம்டு அந்த டெரரிஸ்ட்டை வந்து ஒரு ஹட்டில், அதாவது ஹில்ஸ் பார்க் அப்படிங்கிற வந்து ஹட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க, ஷெல்டர் கொடுத்துருக்காங்க அந்த அட்டாக்குக்கு முன்னாடி. இந்த 3 பேர், இந்த ஆளுங்க 4 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை வந்து ரிலீஜியஸ் பேசிஸில் வந்து ஐடென்டிட்டிலாம் கேட்டு, அப்புறம் வந்து கல்மா தெரியுமா அது தெரியுமான்லாம் கேட்டு அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த அட்டாக் வந்து இந்த பைசரன் வேலி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அதில் வந்து 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 16 பேர் இன்ஜுரியும் ஆயிருக்காங்க. 25 பேர், ஒருத்தர் வந்து இதில் நேபாளக்காரர், ஒருத்தர் வந்து அந்த லோக்கலில் இருக்கிற அந்த குதிரையை இது சவாரி கூட்டிகிட்டு போகிறவரே அவங்களையுமே வந்து கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்தியா மே 7 வந்து அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் அது இதெல்லாம் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க மிலிட்ரி இதெல்லாம். இப்போ இவங்க வந்து அதுக்கே உடந்தையாக இருந்தது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்க போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு அதையுமே வயலேட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர், அப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில், அப்புறம் ராஜஸ்தான், பஞ்சாப், இந்த மாதிரி குஜராத் நிறைய இடங்களில் வந்து இவங்க நிறைய வந்து மிசைல்ஸு அந்த இதெல்லாம் ட்ரோன்லாம் போட்டு நல்லா தாக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க வார்ன் பண்ணணும், நம்ம இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் சிவியராக வந்து நீங்கள் வந்து அடிபட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சிந்து நதி வந்து தண்ணியை வந்து விடமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் 3 பேரை வந்து இவங்க பேர் சொல்லியிருக்காங்க. அதன் மூலிமா வேறு யாராவது இருக்காங்களா என்ன ஏதுங்கிறது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். இதை வந்து நம்ம வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிற சொல்லி வீடியோ முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.